வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஒனிடா டிவி நம்ம கடைக்கு சர்வீஸ் வந்தது. இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ரெட்டு, ப்ளூ, க்ரீன், ஒயிட்டு இந்த 3 கலர் மட்டும் தான் வந்து போகுது. இந்த டிவியை எப்படி ஈஸியாக சரி பண்ணுறதா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி டிவியில் அதாவது பார்த்தீங்கன்னா பழைய இப்போ ஆண்ட்ராய்டு டிவியில் வந்து வேறு மாதிரி வரும். இது மாதிரி டிவி வந்தால் என்ன ப்ராப்ளம் எப்படி சரி பண்ணதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். புதுசாக நீங்கள் பழகிறீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இந்த டிவி நான் மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏவி வரும், இல்லை HDMI தான் வரும். ஆனால் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வயலட் கலர் அதாவது ஒயிட் மாதிரி வரும். அப்புறம் ரெட்டு, க்ரீன், ப்ளூ இதான் வருது. இப்போ இந்த டிவி வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதாவது ஒனிடா டிவி 32 இன்ச்சு ஸ்மார்ட் கிடையாது, நார்மல் டிவி மட்டும் தான். இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஒரு போய் பேனல் போட்டிருப்பாங்க. அதாவது மதர் போர்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டிக்கன் போர்டு வரும். இது மாதிரி ப்ராப்ளம் வந்தாக்கா அதாவது இந்த FFC ப்ராப்ளமாக இருக்கலாம், அப்படி இல்லைனா டிகானில் இருக்கிற ஐசி ப்ராசஸர் வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம். டிகான் போர்டு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது, ப்ராசஸர்லேருந்து வீடியோ சிக்னல் வரலைன்னா இதே மாதிரி ப்ராப்ளம் வரும். அதுக்கு காரணம் வந்து மெயின் ஐஸ்லேருந்து வீடியோ சிக்னல் வந்து கரெக்டாக டிஸ்பிளேக்கு வரலன்னு அர்த்தம். இது வந்து LVDS கேபிளில் ப்ராப்ளம் இருந்தாலும் இப்படி வரும். அதாவது FFCயில் ப்ராப்ளம் இருந்தாலும் இதுமாதிரி ப்ராப்ளம் வரும். இது காரணம் பார்த்தீங்கன்னா வீடியோ சிக்னல் வரலைன்னா இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ரெட்டு, க்ரீன், ப்ளூ காமிக்கிறது இருக்கும். இப்போ இந்த டிவியில் வந்து ஃபஸ்ட்டு FFC ப்ராப்ளமானு நான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ராப்ளம் என்னான்னு இந்த டிவியை வந்து நான் செக் பண்ணி சரி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த FFC ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லப்பர் வச்சு க்ளீன் பண்ணி போட போகிறேன். லப்பர் வச்சு க்ளீன் பண்ணி போட்டும் இந்த ப்ராப்ளம் வரலாம். அதுக்கப்புறம் ஒரு நைஸ் கத்தி வச்சு இதை வந்து சுரண்டணும். இந்த டிவியில் நான் லப்பர் வச்சு க்ளீன் பண்ணி பார்த்தேன், செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு நைஸ் வச்சு கரெக்டாக வந்து அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். சுத்தமாக பார்த்தீங்கன்னா FFC வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நைஸ் வச்சு சுரண்டி எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது. இருந்தாலும் இந்த டிவியை போட்டு பார்க்குறேன், மறுபடியும் இதே கம்ப்ளைண்ட் தான் இருக்குது. கடைசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணும்போது பவர் பட்டனை மட்டும் அழுத்தி பிடிக்கணும். அதாவது பவர் பட்டன் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு மெயின் ப்ளக் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ண உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு டிவி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும்போது சப்போஸ் செட்டிங்கில் ப்ராப்ளம் வந்தாலும் இல்லை ரெகுலேஷன் கோடு சேஞ்ச் ஆகியிருந்தாலும் பழைய நிலைமைக்கு வந்து டிவி வந்துடும். அதாவது ரீசெட் ஆகிடும். ரீசெட் ஆனோடனே டிவி வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா இந்த ஆப்ரேஷன் பண்ணி டிவி சரியாகலனா நீங்கள் வந்து மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் போடணும். அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து ரெக்கவர் பண்ணால் இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெனில் போயிட்டு பேட்டர்ன் ஆன் பண்ணுறவங்க இது மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் இது மாதிரி ரெட்டு, ப்ளூ, க்ரீன் வந்துடும். இது மாதிரி ப்ராப்ளம் வந்தால் சரி பண்ணுறதுக்கு சொல்யூஷன் இதுதான். இது வந்து பழைய மாடல் டிவிக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுது கரெக்டாக. இதே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஆண்ட்ராய்டு டிவிக்கோ இல்லை ஸ்மார்ட் டிவிக்கோ நம்ம சாஃப்ட்வேர் போட வேண்டியதாகுது, இல்லைனா ரெக்கவரி பண்ணுறதாகுது. இந்த மெத்தட் நீங்கள் எதுக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சில டிவிக்கு ஒர்க் ஆகும், சில டிவி ஒர்க் ஆகாது. அவ்வளோதான் வீடியோ. சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.